படிச்சிட்டேன் மேம். ஓகே மார்னிங் ஓகே வந்து மார்னிங்கும் படிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் டயத்துல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டேன் மேம். சரிங்க சூப்பர். ம் ம். ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ம் ஓகே. இம் ரெஸ்டாரண்ட். 60 பேஜ் நம்பர் மேம். ஆமாம் 68. ஓகே 68. ஓகே மேம். 68. இன் ரெஸ்டாரண்ட்னா இந்த ரெஸ்டாரண்ட். ஓகே மேம். ஓகே மேம். யான் ட்ரிஃப்ட் லீலா. ஸோ யான் வந்து லீலாவே மீட் பண்ணுறாங்க. ஓகே மேம். ட்ரெஃபன் தான் ட்ரிஃப்ட். ஓகேங்களா. ஜேஎன்சிடி பில்டர் அண்ட் சி த பிக்சர்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் வாட்ஸ் பசியட் வாட்ஸ் ஹேப்பனிங் வி இஸ் தஸ் இன் இயரம் லேண்ட் ஹவு இஸ் இட் இன் யோர் கண்ட்ரி எல்சி எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் முன்னாடி யான் உன் லீலா ட்ரிஃப்ட் ஃபார் டெம் ரெஸ்டாரண்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வராங்க மீட் பண்றாங்க. பிக்சர் பில பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, என்ன போட்டிருக்காங்க? சிக்கன் அந்த வெரைட்டி எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க கஃபேல உட்காந்து இல்ல பிக்சர் பிலயே வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. வேற ப்ராப்ளம் வந்து குண்டே வெர்போட்டன் ஏதோ ஒன்று. ஆமா அப்படினா டாக்ஸ் நாட் அலௌட். டாக்ஸ் நாட் அலௌட். ஓகே ஓகே மேம். சோ ஹுண்டே இஸ் ஃபர்பாட்டன் இன் ரெஸ்டாரண்ட். சோ டாக்ஸ் எல்லாம் நாட் அலௌட் இன் த ரெஸ்டாரண்ட். அதனால அவங்க என்ன போறாங்க, தி கேஹன் இன்ஸ் கேஃபே. They are going to the cafe. So how is it in your place? நம்ம ஊர்ல வந்து dogs allowed ஆ not allowed ஆ அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே மேம். In India Hyundai is forbidden in restaurant. So India also dogs are not allowed in the restaurant. ஓகே மேம். இப்போ டி பெஸ்ட் எல்லாம் ஆர்டர் பண்றாங்க ஃபுட். யார் என்ன ஆர்டர் பண்றாங்க? பெஸ்ட் எல்லன் அப்படின்னா ஆர்டர். வாட் யான் அண்ட் லீலா ஆர் ஆர்டரிங். ஓகே ஓகே மேம். ஸோ யான் வந்து என்ன ஆப்பிள் ஜாப் ஷால் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ். அந்த ஆமா இந்த ஃபிஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ஸ்பார்க்லிங் ஜூஸ் மாதிரி. ஆமாங்க மேம். அந்த மாதிரி ஆப்பிள் ஃபிஸ் மாதிரி ஆப்பிள் ஜாப் ஷால் அப்படின்னா. அப்புறம் கோலா, வாட்டர், சலாட் வித் கேஸ், சாலட் வித் சீஸ், பிஸா வித் கெமியூஸ், பிஸா வித் வெஜிடபிள்ஸ். ஓகே மேம். ஓகேங்களா. இதுல இவங்க என்ன ஆர்டர் பண்றாங்கன்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா. ஓகேங்க மேம். Guten Abend. Hallo, wir möchten bestellen. Ja, gern. Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Also ein Salat mit Käse und einmal Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Für wen? Für den Hund. Er hat auch Durst. Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. கேட்டிங்களா? கேட்டேன் மேம். 3 மட்டும் எனக்கு அப்சர்வ் பண்ண முடிஞ்சு மேம். யான் என்ன ஆர்டர் பண்றாரு? யான் வந்து சலாட் மீட் கைசே, பீஸா மீட் ஜேம்ஸ். ரெண்டு மட்டும் தான் என்ன கெமிஸ். இல்லையே, தனித்தனியா ஆர்டர் பண்ணுவேன் பாருங்க, கேளுங்க. யான்ன்றவரு அந்த பர்சன், லீலா வந்து அந்த லேடி. லேடி. ஓகே மேம். Guten Abend. Hallo, wir möchten bestellen. Ja, gern. Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie?
Für mich bitte eine Pizza mit Gemüse. Also ein Salat mit Käse und einmal Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Für wen? Für den Hund. Er hat auch Durst. Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. கேட்டீங்களா? கேட்டேன் மேம். ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியுது மேம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேசினவங்க கடைக்காரங்க, மத்த 2 பேருமே வந்து இவங்க அப்படித்தானே மேம்? யான், லீலா. இப்ப யான் சொன்னது வந்து ஆபீஸ் ஆபீஸ் சல்வு, அது என்ன மேம்? ஆமா. ஆபீஸ் சல்வு, ஆபிள் சப் சோலா, அது ஒன்று ஆர்டர் பண்ணாரு மேம். வாசர் சலாட் மீட் கைசு, அதுக்கடுத்து பீஸா மீட் ஜெமியூஸ் இல்லையே, நீங்க என்ன ஃபுல்லாவே சொல்றீங்க. யான் லீலா என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்போ? லீலா வந்து கோலா, அதுக்கடுத்து சலாட் மீட் கைசு. அவ்வளவுதான். இவங்க கோலா சலாட் மீட் கேஸ், இவர் வந்து ஆப்பிள்ஸ் ஆஃப் ஷோல பிஸா மீட் கெமியூஸ். இது 2 மட்டும் தான் ஆர்டர் பண்ணாரா மேம்? ஆமா ஆமா. வாட்டர் வந்து வாட்டர் ஃபார் த டாக். ஓகே ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட். சோ இதுதான் மெயின். ஃபார் என்ற வேர்ட் இருக்கு இல்லைங்களா? FUR ஃபார். அந்த பாக்ஸ். ஆமா மேம். ஃபார் வந்தாலே வந்து நீங்க எனக்கு, உனக்கு, அவனுக்கு, அதுக்கு, அவளுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். கீழே பர்சனல் ப்ரோனோமன் இம் அக்குசாட்டிவ். ஃபார்மிஷ் பிட்ட, எனக்கு வந்து ஆப்பிள்ஸ் ஆஃப் ஷோல, இல்ல ஃபார்மிஷ் பிட்ட காஃபி, ஃபார்மிஷ் பிட்ட einen டே டீ. ஓகே ஓகே. வேண்டும் அப்படின்றதா மிஷ். மிஷ் எனக்கு, உனக்குன்றது டிஷ், அவனுக்குன்னா ஈன். எனக்கு என்ன மிஷ், உனக்கு என்ன டிஷ். டிஷ் DICH மேம். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க பாக்ஸ்ல. பாக்ஸ்ல டிஷ் கீழ கொடுத்திருக்காங்க. ஓகே 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 மேம். சோ அவனுக்குன்னா ஈன், அதுக்குன்னா எஸ், அவளுக்குன்னா ஜி. வியர்னா உன்ஸ், உன்ஸ் நமக்கு, இயர்னா உங்களுக்கு, ஜீனா அவங்களுக்கு. இந்த ஜி வந்து ஃபார்மல், அவங்களுக்கு மரியாதையா சொல்றது. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் வந்தாலே, ஃபார் போட்டு வந்தாலே நீங்க அடுத்தது அக்குசாட்டிவ் கேஸ். அக்குசாட்டிவ்ல இதுதான் சொல்வாங்க. எனக்குன்னா அக்குசாட்டிவ்ல மிஷ். மிஷ். ஓகே மேம். ஈன், எஸ், ஜி, உன், சாய்க், ஜி, ஜி சொல்லணும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, நான் மறுபடியும் இப்போ இந்த ஆடியோ ப்ளே பண்றேன். இங்க என்ன வருதுன்னு போடணும். மிஷ் வருதா, டிஷ் வருதா, ஜி வருதா, என்ன சொல்றாங்கன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே மேம். இது பிக்கு தானே மேம்? பியோடது இந்த ஆடியோ. பிக்கு. ஓகே மேம். ஓகே 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 மேம். Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. எழுதிட்டீங்களா? இல்லைங்க மேம், இன்னொரு டைம். இப்ப நம்ம அந்த இப்ப எதுல இருந்து மேம் ஆடியோ ஸ்டார்ட் ஆகுது? நம்ம பில இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்களா? ஆமா ஆமா. வாட்ஸ் நெக்ஸ்ட் ட்ரிங்க், அதுல இருந்து இருங்க. Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Was möchten Sie trinken? For mich bitte einen Apfelsaftschorle. ஓகே 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 மேம். இப்போ நான் பார்க்குறேன் மேம், கண்டுபிடிச்சு பார்க்குறேன் மேம். Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, இங்க என்ன சொல்லிருக்காங்க? என்னங்க மேம்? இன்னொரு டைம் ப்ளே பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்றேன். Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Von ist Lila. ஆஹா. Und für ist Lila. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ஆப்பிள் ஜாப் ஷோலே வேணும், உனக்கு என்ன வேணும் லீலா அப்படின்னு கேக்குறாங்க. ஐ அம் இன்வைட்டிங் யூ, நான் உன்னை இன்வைட் பண்றேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உனக்குன்னும் போது என்ன வருவாங்க? டிஷ் தான் மேம் வரும். ஃபார் டிஷ் லீலா இஸ் லாடர் டிஷ் ஐன், ஐ அம் இன்வைட்டிங் யூ. ஐன் லாடன் நேத்து பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பிரிச்சு போடுறது ஐன் லாடன். எஸ் மேம், எஸ் மேம். இஸ் லாடர் டிஷ் ஐன், ஐ அம் இன்வைட்டிங் யூ. ஓகே மேம். Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. For Mish மேம். மிஷ். இப்போ இவர் என்ன சொல்றாரு? For me a salad with cheese. Sure. Und für Sie? Und für Sie? Für Sie, na ma'am. Sie, ஆமா, Sie. Sie. Für mich für bitte Sie? eine Pizza mit Gemüse. Für mich bitte eine Pizza mit Gemüse. Insa ma'am. இல்லையே. Für mich bitte eine Pizza mit Gemüse. Können Sie auch... Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. For Mish அப்படிதான் சொல்றாரு. எனக்கு pizza with cheese vegetables வேணும். For Mish. Okay ma'am. Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. அது அப்படியே சிம்பிள் வேர்டா சொல்லிடுறாங்க மேம். வாசர் ஃபுர் டாக்னு சொல்றாங்க மேம். வாசர் ஃபுர் Ich bringe gleich Wasser für ihn. அந்த லாஸ்ட் வேர்ட் புரியவே இல்லை மேம். ரொம்ப ஸ்பீடா போயிடுறாங்க. அவனுக்குன்னா என்ன சொல்வீங்க? அவனுக்குன்னா IHN. ஈன். அதான் சொல்றேன். Okay மேம். Ich bringe gleich Wasser für ihn. Wasser für ihn. Ich bringe gleich Wasser für ihn. Wasser für ihn. Okay. ஓகேங்களா? Okay. நெக்ஸ்ட். ஸோ இது அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இது. ஸோ ஆப்பிள் சாஃப்ட் டர் ஆப்பிள் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டர் கேஃபே இஸ் ஃபார் ஆய்க், உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூ வந்தா என்ன வரணும் இங்க நீங்க சொல்லணும். டர் ஆப்பிள் சாஃப்ட் இஸ் ஃபார் Der Apfel. Der Apfelsaft. Apfelsaft. Ist for. இஷ்க்கு பதிலா என்ன வரும்? இதுக்கு எனக்கு புரியல மேம். சார் der Apfelsaft ist for. இஷ்ன்னு இருக்கா இங்க? இங்க இஷ்ன்னு இருக்கா கீழ? ஆமாங்க மேம். இஷ்னா இங்க என்ன வரணும்? இஷ்னா இங்க மிஷ் சொல்ல வரீங்களா? ஃபார் மிஷ். இஸ் ஃபார் மிஷ். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மீனிங் அதுல சொன்ன மீனிங் என்ன அர்த்தம் மேம்? இது der cafe is for ஆய்க். ஆய்க்னா உங்களுக்கு. இந்த உங்களுக்கு. ஓகே இந்த ஃபார்மட்ல சொல்லுங்கன்றாங்க. ஓகே மேம். அவங்க இஷ் வந்தா மிஷ் சொல்லணும், து வந்தா டிஷ், எது வந்தா ஈன், ஜி வந்தா ஜி, வியர் வந்தா உன்ஸ், இயர் வந்தா ஆய்க் அப்படி சொல்லணும். ஓகே மேம். இப்போ அடுத்தது சொல்லுங்க. Der Kochen ist for teach. வெரி குட். அடுத்தது Der Kaffee ist
ஃபார் ஆ இங் இங் ஆ இன் வெரி குட். அடுத்தது டி சூப்பே சூப்பே இஸ்ட் ஃபார் சி ஆ சூப்பர். அடுத்தது டஸ் வாசர் இஸ்ட் ஃபார் உன்ஸ் மேம் ஆ கரெக்ட். உன்ஸ் ஓகே ஆ மேம் டி பீசா இஸ்ட் ஃபார் ஈச் ஐக். ஆய்க் ஆய்க் ஓகே ஆ ஓகே இப்போ புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு மேம் ஆ ஓகே. அடுத்தது வாஸ் மஸ்டன்சி. ஸோ இது ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி சொல்லணும் அன்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இது. ஸோ இந்த பாக்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா மொஸ்டன் மொஸ்டன் அப்படின்னானே வுட் லைக். would இஷ் like மொஸ்ட okay ஐனே கோலா ஐ வுட் லைக் அ கோலா. இஷ் okay மொஸ்டன் okay நிக் செசன் ஐ வுட் லைக் நாட் டு ஈட். okay மேம் ஸோ வாஸ் மஸ்டன்சி ட்ரிங்க் இப்படி தான் கேட்பாங்க. குடிக்க என்ன வேணும், வாட் வுட் யூ லைக் டு ட்ரிங்க். ஓகே மேம் அப்போ ஃபார்மிஷ் பிட்டர் சொல்லிட்டு இங்க வந்து மேஸ்குலினா இருந்துச்சுன்னா ஐனன்னு, நாய்ட்ருமா இருந்துச்சுன்னா ஐனு, ஃபெமினா இருந்துச்சுன்னா ஐனே. நீங்க சொல்ல போற வேர்டு வந்து என்ன ஜெண்டர்னு பார்த்து நீங்க இதை போடணும். ஓகே மேம் இப்போ ஐனே கோலான்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மிஷ் பிட்டர் ஐனே கோலா. ஃபார் ஓகே மீ மேம் ப்ளீஸ் அ கோலா. உன் ஃபஸி பக்கத்துல யாராச்சும் இருந்தா உன் ஃபஸி அவங்களையும் கேட்பாங்க. ஓகே மேம் அதுக்கு ஐ லைக் டு ஹாவ். அதுக்கு நீ வாசர் வாட்டர் சொல்லலாம். ஐன் வாசர் ஓகே மேம் அப்படின்னு சொல்லலாம். Möchten Sie auch etwas essen? Would you like to eat something? சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே யா மேம் இஷ் மோஸ்ட அப்படின்னு சொல்லலாம். இல்ல யா இஷ் நேமே. ம் யா ஐ வுட் லைக் இல்ல ஐ டேக். ஓகே மேம் ஸோ பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சொல்லலாம், சாப்பிடுற பொருள். அப்புறமா ஓகே இல்லைன்னா யா ஃபார் மிஷ் பிட்டர் இஸ் மோஸ்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லலைன்னா கூட ஃபார் மிஷ் பிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம் ஃபார் மீ ப்ளீஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எது சாப்பிட்றீங்களோ பிஸா. ம் ஓகே மேம் ஃபீல் அண்ட் டாங்க் டாங்க் கடைசியில் ஃபீல் அண்ட் டாங்க் மெனி தேங்க்ஸ் தேங்க்யூ. ஓகே மேம் சரிங்களா? இப்ப இப்ப எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா மேம்? இப்ப சொல்லுங்க. நம்ம இந்த வாட்டு ஹவ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல மேம் WH ஆமா 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 அதுல எனக்கு கொஞ்சம் அந்த வேர்ட் ஃபார்மேட்ல அனுப்பிச்சிங்களா மேம்? அந்த ஆமா மாதிரி ஆமா ஆமா ஏதாவது அதை நான் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிறேன் மேம். ஏன்னா அதை வச்சுதான் அப்படிங்களா? நிறைய இது வருது. ஆக்சுவலி அது லாஸ்ட் பேஜ்ல இருக்கு சார். அதுதான் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி டைப் பண்ணி அனுப்புனேன். ஓகே நான் மேம் அனுப்புற வரைக்கும் நீங்க வந்து அந்த லாஸ்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, எவ்ரி லெசன் லாஸ்ட் பேஜ் ஆமாங்க மேம் தெரியுதுங்களா உங்களுக்கு? குல்ஸ் ஒன் கிளார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ் இந்த மாதிரி பேஜ் குல்ஸ் ஒன் இந்த கிளார்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த குன்சன் பேஜ்ல கிளார் வந்து ஆமா ஓகே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுல லெசன்ல படிச்சது 73 பேஜ் நம்பர். இந்த லெசன்ல படிச்சது எல்லாமே இதுல வந்துடும். ஓகே 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 மேம் சரிங்களா? நீங்க அது வரைக்கும் இது படிச்சுட்டு இருங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்க மேம். அப்ப இதுக்கு சரிங்களா? முன்னாடி இருக்கிற 5 லெசனுக்குமே இந்த இதை நம்ம குட்ஸ் ஒன் கிளார எல்லா லெசனுக்கும் கடைசி பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே மேம் சரிங்களா? ஒவ்வொரு லெசனுக்கும் கடைசியில குல்ஸ் ஒன் கிளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஓகேங்க மேம் அந்த பேஜ்ல படிங்க. நான் அதுக்குள்ள நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்க மேம். அதே மாதிரி மேம் இந்த இதை நான் படிக்கிறேன் மேம். இப்போ மார்னிங் நான் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரிவைஸ் பண்ணி. ஏதாவது ஓகே டவுட்னா உங்களுக்கு லஞ்ச் டயத்துல ஃபோன் பண்ணி கேட்கலாமா மேம்? கேளுங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே Okay, next. Bezahlen im Restaurant. Payment in the restaurant. Foreign Sie und ordnen Sie den Dialog. Listen and order the dialogue. Where sagt was? Who says what? இது வந்து வாங்கிட்டாங்க, இப்போ பில் பே பண்றாங்க. பெசாலன்னா பேமெண்ட். ஓகே மேம்
ஸோ இந்த பேமெண்ட் வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும். யார் என்ன சொல்றாங்க? கேஸ்ட்னா கெஸ்ட், கெல்னர்னா வெயிட்டர். வெயிட்டர். ஓகே மேம். Entschuldigung, können wir bitte zahlen? Einen Moment bitte. So, zusammen oder getrennt? Zusammen. Das macht dann 25,30 €. Stimmt so. Danke. பண்ணிட்டீங்களா? இதுல எந்த வேர்டு சொன்னாங்கன்னு மட்டும் தான் மேம் இது பண்ணணும். ஆமா, கெஸ்ட் என்ன சொல்றாங்க, கெல்னர் என்ன சொல்றாங்க, ஆர்டரா சொல்லணும். ஆர்டரா இந்த இதுல இப்ப எய்னன் மொமெண்ட் பிச்சே. கெல்னர் இப்போ கெஸ்ட் வந்து என்ஷூல்டிகும் கொனன் வியர் பிட்டஸ் ஆலன் கேன் வி ப்ளீஸ் பே அப்படின்றாங்க. கெல்னர் ஐன மூமெண்ட் பிட்ட அப்படின்றாரு. அடுத்தது என்ன வரும்? எந்தருக்கு இருக்கு மேம்? கீழே அந்த பில இருக்குல்ல, அதானா மேம்? ஏழையே இருக்கு பாருங்க மேல. அந்த இதுல. ஓகே ஓகே மேம். சரிங்களா? நான் மறுபடியும் போடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் இதுல என்ன, யார் என்ன பேசுன்னு பார்க்கணும் மேம். ஆமா, யார் என்ன சொல்றாங்க ஆர்டரா எழுதணும். ஆர்டரா எழுதணுங்களா? சரி சரி. டயலாக் மாதிரி. ஃபர்ஸ்ட் பேசுறது யாரு மேம்? அதுல எதுவும் மென்ஷன் பண்ணுவாங்க? கெஸ்ட்னா கெஸ்ட். ஓகே மேம். கெல்னர்னா வெயிட்டர். ஓகேங்க மேம். கெஸ்ட் வந்து நாங்க பே பண்ணலாமான்னு கேக்குறாரு. அடுத்தது கெல்னர் வந்து ஐன மூமெண்ட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யார் என்ன சொல்றாங்க அதை நீங்க மார்க் பண்ணணும். ஓகேங்க மேம். இங்க கொடுத்திருக்கிறது தான். ஓகே மேம். Entschuldigung, können wir bitte zahlen? Einen Moment bitte. So, zusammen oder getrennt? Zusammen. Das macht dann 25,30 €. Stimmt so. Danke. இப்ப சொல்றீங்களா? இப்ப சொல்றேன் மேம். ம். இப்ப கிளீனர் வந்து ஸ்வாம்ஸ்டாக் அப்படின்னு சொன்னாரு மேம். ஐன மூமெண்ட் பிட்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஸ்மாஷ்மேன். ஜூசாமன் சொன்னாரு மேம். அதுக்கடுத்து வந்து ஜூசாமனா கெட்ரென்டான் கேக்குறாரு கெல்னர். ஜூசாமன்னா டுகெதரா இல்ல கெட்ரென்ட்னா செப்பரேட்டா? நீங்க சாப்பிட்டது செப்பரேட் பில் போடணுமா டுகெதர் பில் போடணுமான்னு கேக்குறாரு. ஜூசாமன்னா டுகெதர். ஓகே மேம். கெட்ரென்ட்னா செப்பரேட். ஓகே ஓகே மேம். அதுக்கடுத்து அவர் சொல்றாரு இப்ப டஸ்மேக் டான். இல்ல அதுக்கப்புறமா ஜூசாமன் சொல்றாரு இவரு கெஸ்ட். ஒண்ணா போடுங்க பில்லுன்னு. ஓகே மேம். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லீங்களா? ஆமாங்க மேம். அது பதில் சொல்றாரு கெஸ்ட். அப்போ வெயிட்டர் என்ன சொல்றாரு கெல்னர் தஸ் அப்பதான் டுகெதரா இவ்வளவு ஆச்சு. தஸ் மார்க் தென் 25,30 € அப்படின்றாரு. ஓகே மேம். மறுபடியும் போற கேள்வி. Entschuldigung, அதுல யாரு können wir bitte zahlen? Einen Moment bitte. அப்படியா? ஒண்ணு இல்ல, வெயிட்டர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு அது தெரியும் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வெயிட்டர் கேக்குறாங்களா இல்ல கெஸ்ட் பேசுறாங்களா? ஸ்டார்டிங்கே கெஸ்ட் கேக்குறாங்க. என்ஷூல்டிகும் கேன் வி பே தி பில் அப்படின்னு கேக்குறாரு கெஸ்ட். ஓகே ஓகே மேம். அதுக்கப்புறம் கெல்னர் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு ஐன மூமெண்ட் பிட்ன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஜூசாமன் ஆர்டர் கெட்ரென்ட் அப்படின்னு கேக்குறாரு. ஓகே ஓகே மேம். அப்போ கெஸ்ட் வந்து ஜூசாமன் சொல்றாங்க. அப்பதான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றாங்க. ஓகே மேம். Entschuldigung, können wir bitte zahlen? Einen Moment bitte. So, zusammen oder getrennt? Zusammen. Das macht dann 25,30 €. Stimmt so. Danke. இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகே மேம். So that's இப்போ சொல்லலாம் மேம். 25,30 சொன்னதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க? அதுக்கடுத்து வந்து
கிளீனர் சொல்றாரு சுசமன் ஆர்டர் கெட்டன்ட். ஆ கிளீனர் சொல்றாரு மேம். ஆ கெஸ்ட் கெல்னர் சொல்றாங்க கெல்னர் கெல்னர். ஆ கெல்னர் சொல்றாரு. ஆ அதுக்கடுத்து கெஸ்ட் சொல்றாரு சுசாமன். ம் அதுக்கு கிளீனர் சொல்றாரு டக்ஸ்மார்டன் ம் ஃபுண்ட் ஸ்வான்சிக் ம் ஃபுண்ட் ஸ்வான்சிக் ஆயிரம் நடுவுல ட்ரைசிக் சொல்லணும். ஆயிரம் நடுவுல சொல்லிட்டு ட்ரை ட்ரைசிக் சொல்லணும். ஆயிரோ ட்ரைசிக் ஹீரோ. ஆ ஆமா ட்ரைசிக் அவ்வளவுதான். மறுபடியும் ஆயிரம் சொல்ல அதை சொல்லி வேண்டாம். அந்த ஆயிரம் தான் நடுவுல சொல்றீங்க. ஓகே 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 மேம். எழுதும்போது அதுக்கடுத்து தான் நீங்க கெஸ்ட் இப்படி சொல்றாங்க. எழுதுறீங்க. ஆ ஓகே கெஸ்ட் சொல்றாரு ஸ்டிம்ஸோ. ஆ அதுக்கு கிளீனர் சொல்றாரு டாங்கு. அதானே ஆ மேம்? சோ ஸ்டின்ஸ் சொன்னா கீப் த சேஞ்ச் வச்சுக்கோங்கன்ற அர்த்தம். டிப்ஸ். ஓ கீப் த சேஞ்ச். ஓகே ஆ ஓகே மேம். டாங்க தேங்க் யூ. ஓகே மேம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கெல்ட் கேபன் டு கிவ் டிப்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னா 1890 ஆயிரம் ஆயிடுச்சுன்னா 20,000 கொடுத்துட்டு ஸ்டிம்ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இல்லைன்னா 17 17 ஆயிரம் 9 ஆயிடுச்சுன்னா 19 கொடுத்துட்டு மேக் இட் ஆஸ் 19 ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஓகே 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 மேம். சரிங்களா? அதுதான். ஸோ அடுத்தது இதேதான். Entschuldigung, kann ich bitte zahlen? Ja, natürlich. So நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்? Ein Apfelsaftschorle, ein Tomatensuppe und ein Salat. Das macht 16,60 €. Machen Sie 18 bitte. Make it as 18 please. அப்ப danke. அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அந்த மாதிரி. இப்ப நம்ம இந்த மணி சொல்லிருக்காங்களா மேம், இது 16 ரூபா 60 பைசாவா இல்ல 1660 மேம்? இது எப்படி நம்ம 16 கமா போட்டா நம்ம ஃபுல் ஸ்டாப் போடுற மாதிரி. நம்ம ஃபுல் ஸ்டாப் போடுவோம், அவங்க கமா போடுவாங்க. 16,000 60 சென்ட். 16,000 60 சென்ட்டுங்களா? ஆமா. ஓகே ஓகே. 1000 கிடையாது, 1000 கிடையாது. ஓகே 16 ரூபா. யூரோ. அவங்களுக்கு 16 யூரோ. ஆமா 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 16 யூரோ 60 சென்ட். அப்படிதானே மேம்? எஸ் ஆமா ஆமா. இதுக்கு நான் நம்பர்ஸ் சொல்லலாம்னா நம்மளுக்கு இதுக்கு ஏற்கனவே இருக்குல்ல மேம். இதுக்கு வந்து செக்ஸின்னு சொல்லலாம். செக்ஸின் 1000ன்றது நடுவுல சொல்லுங்க. 16,000 செக்ஸிஷ். செக்ஸிஸ். ஓகே 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 மேம். அப்புறம் இப்போ அவங்க இதுக்கு போனாங்க இல்லைங்களா கேஃபிக்கு. ஸோ இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க எப்படி இருந்துச்சு ஈவினிங் 2 பேரும் போனீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. யான் லீலா. ஓகேவா? ஸோ இதுல எது ட்ரூ அது மட்டும் நீங்க கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ அது இந்த இதுல இருக்கான்னு பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. Hallo Lela, hier ist Caro. Hi Caro, wie geht's? Super, und dir? Wie war das Essen mit Jan? Ist das Restaurant toll? Also, der Abend war super. Das Essen war nicht so gut, aber es war billig. Was? Ist das Figaro nicht teuer? Das Figaro schon, aber wir waren nicht dort. Wir waren im Café Europa. Warum das denn? Jan hatte Tobi, seinen Hund, dabei und im Figaro sind Hunde verboten. Das ist ja schade. Und wie war es im Café? Naja, das Essen war okay, aber die Pizza war kalt und die Getränke waren warm. Aber der Kellner war nett. Oh je, hattet ihr denn Spaß? Ja, zuerst hatten wir so Hunger und der Hund hatte Durst und war nervös. Aber dann war es schön. Jan ist sehr lustig und wir hatten viel Spaß. Das klingt gut. Wann trefft ihr euch wieder? Heute leider nicht. Aber am Wochenende. Da gehen wir spazieren. Mit Tobi in den Park. Da sind Hunde nicht verboten. ஓகேவா? ஓகே மேம். ஆனா ஒண்ணு புரியல மேம். அவங்க தான் பேசிட்டே இருக்காங்க. யாரும் நீ முதல்ல இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும்.
யான் ஓகே ஓகே லீலா வேர் இன் த ரெஸ்டாரண்ட் வாஸ் இன் த ரெஸ்டாரண்ட் அப்படின்றாங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா நீங்க கேட்காமயே சொல்லலாம். ட்ரூ தான் மேம். ட்ரூவா? அவங்க ரெஸ்டாரண்ட்க்கா போனாங்க? அதுதான் மேம் தெளிவா அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியல. இல்ல சார், நம்ம மேல இருந்து கதை பார்த்துட்டே வரோம் இல்லீங்களா, அதே ஸ்டோரி தான். மேல இந்த இருந்து லெசன் பாத்துட்டு வருதுங்களா? இன்னைக்கு கஃபே போனாங்க லெசன் மேம். அதுதான் சொல்றேன் நானு. ரெஸ்டாரண்ட்ல ஓகே. தான் டாக் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேஃபேக்கு போனாங்கல்ல. ஆமா ஆமா மேம். So அதோட இந்த ஒரு ஸ்டோரியை கண்டினியூஷன் வச்சுதான் தான். இந்த ஒரு ஸ்டோரியை வச்சுதான் இது எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் மேம். ஆமா ஆமா. ஓகே 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 மேம். அப்புறம் thus Abend Essen was sehr lecker அப்படி சொன்னாங்களா, அது ஈவினிங் டின்னர் வாஸ் வெரி டெலிஷியஸ் அப்படின்னு சொன்னாங்களான்னு பார்க்கணும். லீனா ஹார்ட் கைனன் ஹுங்கர், அவங்களுக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? Der Hund hatte Durst, the dog was thirsty. இல்லைங்க மேம், அது ஃபால்ஸ். ஃபால்ஸா? டாகுக்கு வாட்டர் கேட்டாங்களே. வாட்டர் தானே கேட்க மேம். டஸ்ட்னா தாகம்னு சொல்றீங்க. ஆமா, தாகமா இருக்கிறதுனால டாகுக்கு வந்து வாட்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே 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 மேம். யான் und லீலா ஹார்ட் அண்ட் பீச் பாஸ், அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் லீலா ட்ரிஃப்ட் யான் ஹாய்டே வீடர் எகெயின் தே ஆர் மீட்டிங் டுடே அகெயின் தே ஆர் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிகேன் ஜுசாமன் இண்டன் பார்க், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்குக்கு போறாங்க அப்படின்னு. இப்போ நான் மறுபடியும் போறேன், நீங்க நல்லா கேளுங்க. Hallo Lela, hier ist Caro. Hi Caro, wie geht's? Super, und dir? Wie war das Essen mit Jan? Ist das Restaurant toll? Also, der Abend war super. Das Essen war nicht so gut. Das Essen war nicht so gut அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுட் வந்து நல்லா இல்லைன்றாங்க. ஓகே 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 மேம். சரிங்களா? Aber es war billig. Was? Ist das Figaro nicht teuer? Das Figaro schon, aber wir waren nicht dort. Wir waren im Café Europa. Warum das denn? Jan hatte Tobi, seinen Hund, dabei. Und im Figaro sind Hunde verboten. Das ist ja schade. ஸோ இப்போ வந்து ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலன்ற ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல, காஃபிக்கு போனோம், அங்கே டாக் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம். Und wie war es im Café? Naja, das Essen war okay, aber die Pizza war kalt. Und die Getränke waren warm. ஸோ பீஸா வந்து கோல்டாக இருக்கு, ட்ரிங்க்ஸ் வந்து வார்மாக இருக்கு. Aber der Kellner war nett. பட் வெயிட்டர்ஸ் எல்லாம் நல்லா பேசினாங்க, நல்லா பிஹேவ் பண்ணாங்க. Oh je, hattet ihr denn Spaß? Did you enjoy? Ja, zuerst hatten wir so Hunger und der Hund hatte Durst. So at first I was very hungry அப்படின்றாங்க. Und war nervös. After dog was very thirsty. Okay, man. Aber dann war es schön. Jan ist sehr lustig und wir hatten viel Spaß. Jan is very funny and we had more enjoyed. Das klingt gut. Okay. Wann trefft ihr euch wieder? Heute leider nicht. Wann trefft heute wieder அப்படின்னா today we are not meeting. Aber am Wochenende, da But weekend. gehen wir spazieren mit Tobi in den Park. We are going walking together to the park with the dog. Okay, man. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கேட்கும்போது உங்க ஓரளவுக்கு தெரிய வரும். ஆமா மேம், அந்த வேர்ட்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். என்ன வேர்ட்ஸ் எதுக்கு சொல்றாங்க அதனால வந்து இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த லெசனுக்கான vocabulary நீங்க படிச்சுக்கணும். கண்டிப்பா மேம், இல்லட்டா புரியாது நீங்க சொல்ற மாதிரி தான். ஆமா, இல்லட்டா டைமிங் தான். ஆமா நீங்க சொன்ன பிறகு புரியுது மேம். நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவீங்க. இப்பவே நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா படிக்கிறீங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேக்குறீங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க vocabulary படிக்கிறது. இப்ப வந்து நீங்க எப்படியோ நீங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் படிச்சீங்க, அதனால vocabulary படிக்க டைம் இருந்திருக்காது.
ஸோ டெய்லி அந்த ஆமாங்க ஒக்காபுலரி மேம். கூட ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பா மேம். ஓகே. ஸோ அடுத்தது ஓகே. இது வந்து ப்ரிட்டாரிட்டும். ப்ரிட்டாரிட்டும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ரிட்டர்ன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே மேம். ஆமா, பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு என்ன சொல்லணும்னா இஷ் ஹாட்ட. ஹாபன்னா ஹாவ், ஹாட்டன்னா ஹேட். ஹேவ் இது ஹேட். ஓகே மேம். சொல்றேன். அப்புறம் பிரசன்ட் டென்ஸ்ல ஜைனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பின்னு, பிஸ்ட், ஜிண்ட் அது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஜைனுக்கு கீழே. ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல வார், வாஸ்ட், வார், வாரன், வார்ட், வாரன் இதான் யூஸ் பண்ணுவோம். வாஸ், வாஸ்க்கு வார். ஓகே மேம். The pizza were cold. The pizza was cold. Ich hatte hunger. I had hungry. ஓகே மேம். சரிங்களா? அதுவே இங்கிலீஷ்ல வந்து சரியா வராது. I was hungry தான் சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல. ஆனா ஜெர்மன்ல ich hatte hunger. ஓகே மேம். எனக்கு பசியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஹாட்டை குங்கர். இப்ப நம்மளுக்கு இந்த பிரெட்டரிட்டம் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஹேப்ன்றது ஹேவ், சீன்ன்றது ஹேட். அப்படிதானே மேம்? ஆமா இதுல ஒன்னொன்னுக்கு இஷ்க்கு வந்து ஹேட் அப்படின்றது ஹேவ் தான். ஒரு இதுக்குமே மாறி வருது. ஆமா, எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான், பட் கான்ஜுகேட் மட்டும் மாறும் ஒவ்வொரு இஷ்னா வேற, டூனா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரலுக்கு இது எல்லாத்துக்கும் மாறும் verb. ஓகே மேம். இப்ப லீலா கட்டை கங்கர். ஓகே மேம். இதுல கைனன் அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணாங்க மேம்? ரொம்ப கைனன்னா நெகேஷன், நாட் ஹங்கிரி. லீலா had no hunger. புரியுது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி தான் ரெஸ்டாரண்ட் வார் நெட், தி ரெஸ்டாரண்ட்ஸ் வாஸ் நைஸ். Own the session war nicht good, was not good. ஓகே மேம். அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹாபன்னு இந்த ஹாட்ட வார் வச்சு நீங்க யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பண்ணணும். ஓகே மேம். மொத்தத்துல வெறுப்பே நம்ம இப்ப கொஞ்சம் எல்லாமே ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கு மேம். என்ன மேம்? ஆமா, ஏன்னா ஒரு இதுக்கு ஆக்சுவலி ஹேவ் ஜைன் அதுவும் verb தான். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். Kneipe und Co in Dark. ஸோ இது வந்து சில லோக்கல் பிளேசஸ். ஜெர்மனி, டாக்னா டாய்ச்லாந்து, ஆஸ்திரியா, ஸ்வைஸ். ஓகே மேம். ஷார்ட் ஃபார்ம்ஸ். அந்த ஊர்ல இருக்க சில லோக்கல் பிளேசஸ் பத்தி சொல்லிருக்காங்க. ஓகே மேம். படிக்கிறீங்களா? ஓகே மேம். காஃபே ஹவுஸ் in Wien kept es viele Kaffeehäuser. Sie sind typisch for Wien. Typisch சொல்லணும். Typisch for Wien. Dort trinkt man Kaffee. Aber natürlich naturally அப்படிதானே மேம்? naturally andere Getränke man kann auch richtig essen. Richtig essen. Order nur einen Kuchen, ma'am. Kuchen bestellen. Viele Menschen lesen in Kaffeehaus. Zaintek order treffen Fronte. Die Kaffeehäuser haben meistens bis Train und 20. அது வராது மேம். கரெக்ட். Train und 20 or Japan. Gay of net.
Gaffnet. Okay, ma'am. So in Wien na Vienna. So in Wien there are many cafe houses. They are Okay, typical ma'am. for Wien. There one drinks manna one. Mannana one. Okay, ma'am. There one can drink coffee, but of course naturally of course also other drinks. Okay, One ma'am. can eat a proper food or order for a cake. Okay, ma'am. Many people read in the newspaper in the coffee house or meet friends. The coffee house usually open till 23 hours. Gay of net na open. Okay, ma'am. ஓகேங்களா? Okay, ma'am. ஓகே, அடுத்தது நான் படிக்கிறேன். Beer Gardens in typisch for Bayern. Sie haben nur im Sommer geöffnet. So beer garden is typical Okay, for ma'am. Bayern people. It will be opened only in summer. Man sitzt draußen an langen Tischen und Bänken. So one sit outside on long table and benches. Okay, ma'am. Oft gibt es einen Spielplatz for Kinder. Often there is a playground for children. Getränke muss man dort kaufen, aber das Essen kann man auch selbst mitbringen. Food you can order, one can order buy there, but Essen you can bring from home. Self-ஆ கொண்டு வரலாம். Im Biergarten ist Selbstbedienung. So es gibt keine Kellner. So it is a self-service, no waiter available. கேக்குதுங்களா? முடிஞ்சுதா? Okay, ma'am. ஓகே, அடுத்தது நீங்க படிங்க. In Finland Strandbars. Okay, ma'am. Okay, ma'am. நெட்டு முடிஞ்சு ஸ்கூலா அது இருக்கு. மேம் படிங்க. Strandbar. ஓகேங்க மேம். ஸ்டாண்ட் பார் லேட் வைஸா கேக்குதா மேம்? நெட் இதுல முடிச்சு நினைக்கிறேன். அந்த நிலைக்கு மேம் இந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடுறேன். சரி சரி மேம் ரொம்ப இப்ப லேட்டா கேக்குதா மேம்? கேக்குது. கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். மேம் இப்ப கேக்குதுங்களா மேம்? கண்டினியூவா? கேக்குது கேக்குது சார். ஓகேங்க மேம். ஸ்டாண்ட் பார் இன் ஃபீலன் ஸ்டேட்டிங் இன் TACH டாக்னு படிங்க. டேக்னே படிச்சுக்கலாம். ஓகே மேம். டேக் கிப் எஸ் இம் சோமர் ஸ்டாண்ட்பார்ட்ஸ் சி சிண்ட் ஐய வந்ததுனால மீஸ்டன்ஸ் அண்ட் எய்னன் பிளஸ் ஆர்டர் ஆன் பிளஸ் பிளஸ் இல்ல ஃப்ளூஸ். Okay. Plus order and Einenzi. Man kann dort etwas trinken und auch essen. Standards haben nur wie Sonne und gutem Wetter Geöffnet. Okay. So in many cities in Dak there are many summer beaches. Strandbar in a beach. Okay, ma'am.
Sie sind meistens an einem Fluss. அது வந்து ஒரு ரிவர் கிட்ட இருக்கும் இல்லைன்னா sea. ஓகே மேம். One can drink and eat there. Strand bars, it will be opened only in sunny weather or good weather. ஓகே மேம். அப்புறம் Kneipen gibt es überall. Sie haben meistens ab Nachmittag bis spät nachts geöffnet. So, Kneipenனா பப் இல்ல பார். ஓகே மேம். It is overall எங்க பார்த்தாலும் இருக்கு. Sie haben, it is usually open from afternoon till late nights. ஓகே மேம். Evening, am Abend ist es sehr voll und viele Leute stehen. Eveningல ரொம்ப ஃபுல்லா இருக்கும் and many people will be standing. Es gibt kleine Gerichte. Zum Beispiel ZB na for example சொல்றதுக்கு zum Beispiel sandwiches, manchmal auch eine große Speisekarte. So there are small dishes. இல்லைன்னா sometimes வந்து பெரிய மெனு கார்டு இருக்கும். In Vienna it is Heisen die Kneipen Beisel in der Schweiz Beis. வியன்னால வந்து பைசல் அப்படின்வாங்க, ஷ்வைஸ்ல வந்து பைஸ் அதோட பேரு. ஓகே மேம். So இங்க பாருங்க, இங்க பாக்ஸ் beim Lesen wichtige Informationen finden. While reading important information, Sie müssen nicht alles verstehen. உங்களுக்கு எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாதுன்றாங்க இங்க. ஓகே மேம். Suchen Sie nur Informationen zu den Fragen. சில கேள்வி அந்த கீழ அந்த இதுல தான மேம் பீம் லெசன் வித் சிக் இன்ஃபர்மேஷன். ஆமா. ஓகே மேம். அதுதான். So important information மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. Markieren Sie im Text die Antworten auf die Fragen. இப்போ கீழ கொடுத்திருக்காங்க இல்லீங்களா क्वेश्चन. ஆமாங்க மேம். one geöffnet essen und trinken அடுத்த எக்ஸர்சைஸ்ல. ஆமாங்க மேம். இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க அந்த டெக்ஸ்ட்ல மார்க் பண்ணலாம். ஓனா எங்க வேர். Who cafes in Wien அப்படி சொல்லிருக்காங்க. காஃபி ஹவுஸ் எங்க இருக்கு? இன் வியன்ல இருக்கு. பியர் கார்டன் எங்கெல்லாம் இருக்கு? ஸ்ட்ராண்ட் பார் எங்கெல்லாம் இருக்கு? கெனாய்ப் எங்கெல்லாம் இருக்கு? ஒன் geöffnetனா எப்போ ஓபனா இருக்கு? ஓகே மேம். அத பத்தி எழுதணும். எஸ்என் அண்ட் ட்ரிங்கன் என்ன கிடைக்கும்? ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் என்ன கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா போதும்ன்றாங்க. ஓகே ஓகே மேம். சரிங்களா? ஆனா நான் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மேம். ஆனா இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து நம்ம சார் கிட்ட பேசி வாங்கிக்கலாம் மேம். எல்லா வீடியோ வாங்கலாம். அவங்க உங்களுக்கு அந்த யூடியூப்ல போடலையா? யூடியூப் லிங்க் இல்லைங்க மேம். அவரோட லிங்க் உங்ககிட்ட இருக்கா மேம்? நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ அப்லோட் பண்ணிருக்காரான்னு தெரியல. பட் நான் அந்த லிங்க் அனுப்புறேன், நான் அதுல செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப நான் மார்னிங் எடுத்து இப்ப கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன் மேம். எனக்கு அது கிடைச்சுன்னா கொஞ்சம், ஏன்னா ரிவைஸ் பண்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க மேம். ஓகே. ஓகே. was finden Sie interessant? இப்ப இது படிச்சோம் இல்லீங்களா? இந்த 4 பிளேஸ்லயும் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? அதுக்கு was finden Sie interessant? What you find interesting? Welches Lokal möchten Sie gern besuchen? Which local place would you like to visit? Okay, ma'am. So எனக்கு வந்து ich finde Strand Bar interessant. பீச்சஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். So ich finde இப்படி சொல்லணும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ich finde Bier Garten interessant. Ich finde like ma'am. ich finde na I find I find Bier Garten interesting. Okay ma'am. Reason என்ன சொல்லிருக்காங்க? Man can selbst essen mitbringen, one can bring self food. Okay ma'am. So என்ன பிளேஸ் விசிட் பண்ணனும்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ich möchte gern eine Strandbar besuchen. I would like to visit the beach. Okay ma'am. So அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த பிளேஸ் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு? இதுலயா மேம்? was finden Sie interessant? Okay ma'am. Cafe house. ich finde cafe house interessant அப்படினு சொல்லணும்.
ஓகே மேம். சொல்லுங்க. இஸ் ஃபிண்டே காஃபே ஹவுஸ் இன்டரசன்ட். இன்ட்ரெஸ்டன்ட். ஆ எதனால பிடிச்சிருக்கு? Man can find a treffen. One can meet friends. Find a treffen. ஓகே ஓகே. Oder Zeitung lesen. நான் So ஃப்ரெண்ட் for கூட example, ich finde Kaffee House interessant. So man kann Freunde treffen. ஓகே மேம். Order orderனா ஆறு. ஓகே மேம். Zeitung. Zeitungனா நியூஸ் படிக்கலாம். Lesen நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஓகே மேம். ஸோ என்னெல்லாம் பண்ணும் அதில் இருக்கிறது அப்படியே போடலாம். ஓகே மேம். ஸோ ich finde Strandbar interessant. ஓகே மேம். Man kann bei Sonne sitzen. One can sit under the sun. ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லணும். ஓகே மேம். நம்மளுக்கு மெயினா இப்ப வேர்ட்ஸ் தெரியணும். வேர்ட்ஸ் தெரிஞ்சா தான் நம்ம இதுல அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா நீங்க இது படிச்சுக்கோங்க, vocabulary படிங்கன்னு. கண்டிப்பா மேம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் முன்னாடியே நான் vocabulary எழுதி வச்சிரேன் மேம். டைம் வெரி குட். ஏன்னா vocabulary எழுதி வைக்காம நம்ம உங்களுக்கு ஈக்குவல் உங்க கூட நான் டவுட் கேட்க முடியும். அப்பனா தான் திரும்ப நான் vocabulary படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் இப்ப நாங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லீங்களா? ஆமாங்க மேம். இதெல்லாம் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். Ich finde Kaffee House interessant. ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? Man can find a treffen. One can meet friends மீட் பண்ணலாம், இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கலாம் உட்காந்துட்டு. இங்க Strandbar பீச் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? Ich finde Strandbar interessant. Man can by Sonne sitzen. So one can sit under the sun. Sun வெளிச்சத்துல உட்காரலாம். இப்ப சானே சிட்சன் என்ன? சன். ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லலாம். ஓகேங்க மேம். அடுத்தது welche typischen Lokale gibt es in Ihrem Land? இந்த மாதிரி வேற ஏதாவது டிபிக்கல் பிளேசஸ் உங்க இடத்துல இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன by uns gibt es viele என்ன நிறைய இருக்கு அந்த பிளேசஸ் எழுதலாம். viele ரெஸ்டாரண்ட், viele cafes, cafe houses. ஓகே மேம். typical list cafe houses. ஓகே மேம். so man can dot அங்க காஃபி ஹவுஸ்ல என்ன பண்ணலாம்? ஓகே மேம். சோ ஏதோ ஒரு டிபிக்கல் பிளேஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன இங்க நிறைய டிபிக்கல் பிளேசஸ் இதுதான் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த பேசேஜ். கேஃபி ஹவுஸ்ல என்ன பண்ணலாம், பியர் கார்டன்ல என்ன பண்ணலாம், ஸ்டாண்ட் பார்ல என்ன பண்ணலாம், கெனாய்பேல என்ன பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளும் இங்க ஊர்ல இருக்கிறத பத்தி ஏதாவது ஒண்ணு எழுதணும். ஓகே 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 மேம். சோ இது எடுத்தேன்னா கொஞ்சம் டைம் ஆயிடும். ஆனா இது எடுத்துட்டேன்னா முடிஞ்சிடும். சரி பண்ணலாம், இடுங்க. Lesen Sie die Anzeigen. Read the advertisement. Anzeigenனா advertisement. Okay ma'am. Wo fehlen diese information? Where these information are missing. Fehlenனா missing. Art price எங்க மிஸ் ஆகுது? Art வந்து place, artனா place, Uhrzeit-னா time, datum-னா date. datum-னா date ma'am. ஆமா. Uhrzeit-னா time. Art-னா place. Art-னா place. Okay ma'am. Price-னா price தான், amount. Okay.
ஸோ எக்ஸ்ட்ரா கான்சர்ட்ல என்ன மிஸ் ஆகுது? அம்முன்னு சொன்னாலே டேட் மிஸ் ஆகுது. ம் அப்புறம் டிக்கெட் எவ்வளோன்னு கொடுக்கல இங்க. ஓகே மேம். அப்புறம் பி லாங்கா மியூசியம் நாக்ஸ் அம்மா டேட் கொடுத்துட்டாங்க. இன் பிளேஸ் மிஸ் ஆகுது, ஆர்ட் மிஸ் ஆகுது. இதெல்லாம் அடுத்த ஆடியோல சொல்லுவாங்க, நீங்க எழுதணும். ஓ ஓகே ஓகே. கீழ இருக்கிறதுக்கு ஆமா. பீல சோ இங்க பிளேஸ் மிஸ் ஆகுது, டைம் மிஸ் ஆகுது, ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் மிஸ் ஆகுது, டிக்கெட் மிஸ் ஆகுது, அமௌண்ட். ஓகே மேம். இதுல சீல என்ன மிஸ் ஆகுதுன்னா டைம் மிஸ் ஆகுது, டேட் மிஸ் ஆகுது, 2 டேட்ல 1 டேட் மிஸ் ஆகுது, அப்புறம் டிக்கெட் மிஸ் ஆகுது. ஓகே மேம். மேரத்தான்ல கூட டேட் மிஸ் ஆகுது, அப்புறம் பிரைஸ். ஓகே ஓகே. இதுலயும் டேட் மிஸ் ஆகுது, பிரைஸ். கீழயும் டைம் மிஸ் ஆகுது, டேட் மிஸ் ஆகுது மேம். எஸ். சோ இது வந்து நீங்க அவங்க சொல்றது நீங்க எழுதணும், மிஸ் ஆகுது எழுதணும். கேக்குறீங்களா? ஓகே மேம். Und jetzt noch unsere Tipps für August und September in Deutschland, Österreich und der Schweiz. Zuerst etwas für alle Sportfans. Erfurt bietet wieder einen Marathon, in der Stadt und auch viel in der Natur. Termin ist der 18.8. இப்ப வந்து எதை பத்தி பேசுறாங்க? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணது ஏல இருக்கிறது இல்ல அப்படி இல்ல, மிக்ஸ்ட் அப்பா இருக்கு. நீங்க தான் எதை பத்தி பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓ நானா அதை இப்ப கண்டுபிடிக்கணும் மேம் இதை வச்சு? ஆமா, எதை பத்தி பேசுறாங்க, என்ன மிஸ் ஆகுது அது கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. Und jetzt noch unsere Tipps für August und September in Deutschland, Österreich und der Schweiz. Zuerst etwas für alle Sportfans. Erfurt bietet wieder einen Marathon. எதை பத்தி? மேரத்தான். இல்லைங்க மேம், இது எனக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் மேம். மேரத்தான் சார். ஓகே ஓகே ஓகே. டி மேரத்தான். இது எப்படி எந்த மாரத்தான் எப்படி அனலைஸ் பண்றது? இங்க மேரத்தான் சொல்றாங்களே. The Sportfans. Erfurt bietet wieder einen Marathon. மாரத்தான். ஓகே 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 மேம். ஓகேங்களா? In der Stadt und auch viel in der Natur. Termin ist der 18.8. டர்மின் சொல்லிட்டாங்க. ஆக்சென்ட் ஆக்டர். நான் நேத்து சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சென்ட் ஆக்டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேட் 18th 8th. ஓகே 18/8. அம்மா கிட்ட 18/8 போடுங்க. Sie können sich jetzt anmelden. Das Startgeld für den Halbmarathon ist 33 Euro und für den Marathon 39 Euro. 39 Euro. 93. ஆஹா 39. 9 ஓகே ஓகே ஓகே. ஆமா 39 ஓகே. So, அடுத்தது. Sie möchten nicht Sport machen, aber sehen? Dann gehen Sie doch zum Champions League-Spiel Bayern München gegen den FC Basel. மேம் பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஆமா FC Basel. Sie spielen am 19. September in der Allianz. 19 September. 19 September. 9 மேம். 9 தானே மேம்? 9 19. அதான் சார் 19. 9 அப்படின்னா 19th. ஓகே ஓகே ஓகே. நேத்து சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ஓகே மேம். So 19th September. 19th September. Arena in München. Das Spiel beginnt um 20:45 Uhr. Karten gibt es noch für 80 Euro. Karten 80 Euro. Ticket 80 Euro. 80 euro. 80 na 80. 80. 80. Okay ma'am.
அடுத்தது எதை பத்தி பேசலாம்? Wenn Sie im August in Zürich sind, dann können Sie jeden Abend um 21 Uhr einen Film im Open-Air-Kino am